கிமு 753. அடேங்கப்பா, 2 பிரதர்ஸ் ரோமுலஸும் ரெமிஸும் அவங்களோட லைஃப் ஸ்டாக், அதாவது ஆடு மாடுங்களை எங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஏன்ஷியன்ட் லேம்ல. ஆமாம், டைபர் ரிவர் பக்கத்துல. என்ன ஒரு அமைதியான நாள்ல ஆரம்பிச்சது. ஆனா பாருங்க, சீக்கிரமே கருமேகங்கள் சூழ்ந்து பேய்மழை கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. டைபர் ரிவர் பொங்கி கரை புரண்டு ஓடுது. பிரதர்ஸ் 2 பேரும் பயங்கரமான ஃப்ளட்ல மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, வெள்ளத்துல அடிச்சு போகப்பட்டாங்க. கடைசியில அல்பலாங்கா டெரிட்டரியில மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அல்பலாங்கா வந்து சேர்ந்ததும் சோல்ஜர்ஸ் அவங்கள பிடிச்சி ஸ்லேவரியில தள்ளுறாங்க. அடிமைத்தனமா அங்க ஒரு கொடுமையான ட்ரெடிஷன் காத்துட்டு இருக்கு. பிரிஸ்னர்ஸ் எல்லாரையும் ஒருத்தருக்கு சாகிற வரைக்கும் சண்டை போட வைப்பாங்களாம். அதுவும் ரூலிங் எலிட் சக்தி கொடுக்கறதுக்காகவாம். ராத்திரி வந்ததும் ரூமுலஸ் தான் அரீனா போகணும். ஆனா பாருங்க, ரெமிஸ் துணிச்சலா நான் அவன் பதிலா போறேன்னு வாலண்டியர்ஸா போறான். செம்ம சர்ப்ரைஸா இருக்குல்ல. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, ரெமிஸ் ஒரு டேரிங் பிளான் இருக்கு. தன்னோட டெத் ஃபேக் பண்ணி ஒரு வெப்பன் பார்த்து எஸ்கேப் ஆகலாம்னு. ரெமிஸ் உடனே ஆக்ஷன்ல இறங்கி ஒரு வெப்பன் எடுத்து மேசிவ் ஸ்லேவ் ட்ரிகர் பண்ணுறான். அவ்வளோதான், எல்லாரும் எஸ்கேப். அடேங்கப்பா, ஒரு கலவரம், ஒரு கலேபரம் அரேனாவிற்குள்ள ஒரே ரணகலம்ங்க. அந்த நிமிஷத்துல ஒரு லெஜண்ட் பிறக்கிறாரு பாருங்க. இவர்தான் ஃபர்ஸ்ட் கிங்கா. ஆனா அந்த அடிதடி கூத்துல நம்ம ராமிலஸ் ஒரு செகண்ட் தடுமாறிட்டாரு. ஒரு அல்பலோங்கா கார்டு என்ன பண்றான்? ஒரு ஸ்பியர் எடுத்து சட்டுன்னு குத்திடுறான். யோ, செம்ம அடிங்க. அது பெரிய ஆபத்து இல்லைனாலும் பயங்கரமான காயம். ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் பிழைக்கிறாரு. அடிமைத்தன கொடுமையிலிருந்து தப்பிச்சு வந்த ரெமிஸும் விடுதலையான போராளிகளும் சேர்ந்து சாடிங்கிற வெஸ்டல் பிரீஸ்டியை பிடிச்சுக்கிறாங்க. கையில என்ன இருக்கு தெரியுமா? சேக்ரெட் ஃபயர். இவங்களை பிடிச்சு வச்சா ஆல்போலாங்கா சோல்ஜர்ஸ் துரத்த மாட்டாங்கன்னு ஒரு கணக்கு. ஆனா இவங்க தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய ரிவர் குறுக்க வருது. அந்த ரிவர் எப்படி இருக்குன்னா, முன்னாடி வந்த ஃப்ளட்ல பயங்கரமா பொங்கி வழியுது. வேற வழியே இல்லாம ரெமிஸ் அந்த கூட்டத்தை ஒரு காடுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. என்ன காடு தெரியுமா? எல்லாரும் பயப்படுற சாபம் பட்ட காடு. அங்க என்ன இருக்குன்னு சொல்றாங்க? டார்க் ஸ்பிரிட்ஸ், டெட்லி கிரீச்சர்ஸ். ஆனா டைம் இல்ல. அதனால எல்லாரும் இருட்டுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் ராமிலஸ் ஓட நிலைமை ரொம்ப மோசமாகுது. காயம் இன்ஃபெக்ஷன் ஆகி நிக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டம். ஆஹா, என்ன ட்விஸ்ட் பாருங்க. அடேங்கப்பா, டிராவல் எல்லாம் தூரங்க. இப்ப பாருங்க, டென்ஷன் குரூப்ல எகிரி அடிக்குது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ரோம்லஸ் ஒரு பாரம், நம்ம பொழைச்சாகணும்னா அவனை அப்படியே விட்டுட்டு போயிடலாம்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா லூக்கோட இல்முட்டோவோட வாய்ஸ் மட்டும் அப்படியே ஸ்டெடியா நிக்குது. பயங்கர லாயலா இருக்கிறதால அவன் ரோமுலஸை கைவிடவே மாட்டேன்னுட்டான். ரோமுலஸும் ரீஹேஸும் தான் ரிபல்லியன் ஆரம்பிச்சு எல்லாரோட ஃப்ரீடம்காக அவங்க லைஃபை ரிஸ்க்ல போட்டாங்கன்னு அவன் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறான். அவங்க கரேஜ் இல்லைன்னா எந்த ரிபல்ஸும் அல்போலோங்கோல இருந்து உயிரோட எஸ்கேப் ஆகி இருக்க முடியாது. நைட் ஆனதும் அந்த கர்ஸ்ட் ஃபாரஸ்ட்ல டவரிங்கா இருக்கிற ட்ரீஸ் கீழே ஒரு சின்ன கேம்ப் போடுறாங்க. ஆனா அந்த டார்க்னஸ், ஃபியர், டயர்ட்னஸ் எல்லாம் சேர்ந்து ரிபல்ஸை பயங்கரமா ப்ரெஷர் பண்ணுது. டென்ஷனை தாங்க முடியாம பயந்து போன ஒரு மெம்பர் தனியா ஒரு அட்வென்ச்சருக்கு போலாம்னு முடிவு பண்ணிட்டான். நைட்ல ஃபாரஸ்ட் வழியா டிராவல் பண்ணா ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம்னு நம்புறான். குரூப் எவ்வளவோ வார்ன் பண்ணியும் அவன் கொஞ்சம் சப்ளைஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே ஷேடோஸ்ல மறைஞ்சிட்டான். அடுத்த நாள் மார்னிங் அவனோட பாடியை யாரோ ஒரு சாவேஜ் கிழிச்சு போட்டிருக்காங்க. அது ஒரு வைல்டு அனிமலா இல்லைன்னா ரொம்ப மோசமான வேற ஏதாச்சும்னு யாருக்கும் தெரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷூரா சொல்லலாம். அடேங்கப்பா, காட்டு சாபம்னா சும்மா இல்லைங்க, பயங்கரமா இருக்குதுல்ல. நாட்கள் நகருது, ஆனா ஒரே பயம், ஒரே அமைதி. நம்ம ராமுலஸ் இருக்காரே, நாளுக்கு நாள் டவுன் ஆயிட்டாரு, சாகிற நிலைக்கு வந்துட்டாரு. அப்போதான் நம்ம ரெமிஸ் ஒரு ரெபல் தன்னோட அன்கான்ஷியஸ்ல இருக்கிற அண்ணனை கொல்ல பார்க்கிறத பார்த்துட்டாரு. அடப்பாவீங்களா, இவங்களை விட்டு தொலைச்சா நம்ம குரூப் நல்லதுன்னு அந்த ரெபல் நினைச்சான் போல. ஆனா நம்ம ரெமிஸ் சும்மா இருப்பாரா? மின்னல் வேகத்துல செயல்பட்டாரு. கோவமும் பாசமும் கலந்து வெறித்தனமா ராமிலஸ் காப்பாத்தி அந்த ட்ரேட்டர் மேல பாய்ஞ்சாரு பாருங்க. சரியான அடி. அவனை அடிச்சு தோம்சம் பண்ணும்போது அவங்க அம்மா சொன்ன கடைசி வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. என்ன ஆனாலும் சரி, உன் பிரதர் காப்பாத்து. அந்த நிமிஷமெல்லாம் மாறிடுச்சு. டக்குன்னு ரெமிஸ் மொத்த குரூப்பும் தலைவனாயிட்டாரு. கராரான ரூல்ஸ் எல்லாம் போட்டாரு. இனிமே ரோமிலஸ் யாரு தொட்டாலும் அவ்வளவுதான். அவர் பெர்மிஷன் இல்லாம எந்த டிசிஷன் எடுக்க கூடாது. இந்த ரெபெல்லியன் இனி ஃப்ரீடம் பத்தி மட்டும் இல்ல, குடும்பத்தையும் சர்வைவலையும் காக்கிறதுக்கான போராட்டம். ஒரு நாள் ரொம்ப வீக் ஆகி பசியில வாடின ராமுலஸ் அவரோட பிரதர் கிட்ட ஃபுட் கேட்டாரு.
அண்ணனோட நிலைய பார்த்துட்டு ரியஸ் எல்லா ரிஸ்கையும் எடுத்துக்கிட்டு தனியா அந்த சாபம் பிடிச்ச ஃபாரஸ்ட்ல ஹண்ட் பண்ண போறாரு. போறதுக்கு முன்னாடி சாத்தி கிட்ட என்ன சொன்னாருன்னா, ரோமுலஸ் கவனிச்சு பாரும், செம தைரியமான பா இது. ஏன்னா அந்த ஏரியாவுக்கு தனியா போறவங்க இது வரைக்கும் பொழைச்சு வந்ததே இல்லை. ஆனா விடிஞ்சதும் எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. ரெமிஸ் உயிரோட வந்து ஒரு பெரிய டீர் தன்னோட ஷோல்டர்ல சுமந்துட்டு நிக்கிறான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவன் உயிரோட தப்பிச்சது மட்டும் இல்ல, அந்த காட்டுக்கே ராஜாவாகிட்டான் பாருங்க. அவன் அந்த மீட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டான். அதுல அந்த டீரோட ஹார்ட் ரோமுலஸ் கொடுத்தான். ஏன்னா அது அவனோட ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ணும்னு நினைச்சான். ரெமிஸோட பிரேவரி பார்த்து அசந்து போன சத்தினி வெஸ்டல் பிரீஸ்டஸ் அவளுக்கு இருந்த ஹீலிங் நாலேஜ் யூஸ் பண்ணி ரோமுலஸோட காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளோட கேர்னால இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல்ல வந்துச்சு. ரோமுலஸ் மெல்ல மெல்ல ஸ்ட்ரென்த் கெயின் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அவன் இன்னும் முழுசா குணமாகல. அடுத்த நாள் ரீஸ் பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. அவனே ராஜான்னு சொல்லிக்கிட்டான். அவன்தானே எல்லாரையும் காப்பாத்தினான், அதை ஞாபகப்படுத்தினான். அப்புறம் பக்கத்துல இருக்கிற வில்லேஜ் மேல ரெய்டு பண்ண ஆரம்பிச்சான். நம்ம கிட்ட இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த் வச்சு இந்த ஏரியாவையே கைப்பற்றி ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு நம்பினா. அவன் சொன்னது அப்படியே கரெக்ட் பாயிண்ட். ஒன்னொன்னா ஃபாரஸ்ட் ஓரத்துல இருந்த வில்லேஜ் எல்லாம் விழுந்துச்சு. ஒவ்வொரு விக்டரியும் இன்னும் நிறைய பவர். அப்புறம் ரெமிஸ் அடேங்கப்பா அவனையே ராஜான்னு முடிசூட்டிட்டாங்க பாருங்க. சக்சஸ் அப்படியே அவனுக்கு எனர்ஜி கொடுக்க ரூல் பண்றது தான் தன்னோட ட்ரூ பர்பஸ்னு நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனா சாதிக்கு ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தெரிய ஆரம்பிச்சது. ஆத்துல ரெமிஸை வாட்ச் பண்ணும்போது அவன்கிட்ட ஹியூமன்ஸ் தாண்டிய ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி சென்ஸ் பண்ணான். அவனோட ஆரா அவ்வளவு பவர்ஃபுல்லா கிட்டத்தட்ட டிவைன் மாதிரி இருந்துச்சு. ரெமிஸ் வெறும் மேன் மட்டும் இல்ல, ஏதோ காட்ஸோட பிளட்லயே பிறந்தவன் போலன்னு அவளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அன்னிக்கு நைட் வில்லேஜ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க ஆன்செஸ்டர்ஸை கௌரவப்படுத்தவும் டெட் ஸ்பிரிட்ஸை ரிலீஸ் பண்ணவும் ஒரு ரொம்ப முக்கியமான செரிமனி வச்சாங்க. அந்த ரிச்சுவல்ல சாதி ஒரு சில்லிங் ப்ராபசி சொன்னான். 2 பிரதர்ஸ்ல ஒருத்தன் இந்த உலகத்திலேயே கிரேட்டஸ்டான கிங்டமை ரூல் பண்ண போறான்னு சொன்னான். ஆனா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்காம். ப்ராபசி படி அந்த கிங்டம் இழணும்னா ஒரு பிரதர் சாக்ரிஃபைஸா டெட் ஆகணும். அடப்பாவி, இந்த ரிவிலேஷன் அங்க இருந்த கூட்டத்துல ஒரு ஷாக் வேவை கிரியேட் பண்ணுச்சு. ரெமிஸை அப்படியே உலுக்கிடுச்சு. தன்னோட ஆம்பிஷனுக்கும் ரோமுலஸ்க்கு இருக்கிற லாயல்ட்டிக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு அந்த ப்ராபசி அவனை ரொம்பவே ஹேண்ட் பண்ணுது. சாதி என்ன சொல்ல வர்றான்னு அவனால புரிஞ்சிக்கவே முடியல. தம்பிய கொன்னுடுன்னு கேக்குறான் பாருங்க. நினைச்சாலே முடியல. ரோமுலஸா கொல்றதா? அடிங்கொய்யால அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியாது. அவன் நம்ம அடிமைத்தனத்துல இருந்து தப்பிச்சு வர காரணமா இருந்த ஹீரோ. ரேஸ் தன்னோட அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான், என்ன நடந்தாலும் அவனை எப்பவும் காப்பாத்துவேன்னு. ஆனா இப்ப ஒரே குழப்பம், ஒரே சந்தேகம் மண்டைய போட்டு அடிக்குது. ரேஸ் வேற ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்குன்னு ரெமிஸுக்கு தோணுது. நம்ம ரோமுலஸ் எதிரா நம்மள திருப்ப பாக்குறான்னு நினைக்கிறான். ஆத்திரத்துல அவளை கட்டி போட்டு காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டான். என்ன கொடுமை சாரிது, அங்க என்ன ஆபத்து இருக்கோ அவளே பாத்துக்கட்டும்னு விட்டுட்டான். மறுநாள் காலையில ரெமிஸ் திரும்பி வந்து பார்த்தா அப்படியே ஷாக் ஆயிட்டான். ரோமுலஸ் குணமாயிட்டான், சீக்கிரமா குணமாயிட்டானாம். அடேங்கப்பா, இவங்களுக்கு டிவைன் பிளட் இருக்கிறது உண்மைன்னு இன்னும் உறுதியா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கு பதிலா இந்த மிராக்கிள் ரெமிஸா இன்னும் பவர் மேல மோகம் பிடிச்சவனா மாத்திடுச்சு. கடவுள் மேல இருந்த வெறுப்புனால ஒரு முடிவுக்கு வந்துட்டான், ஊரையே கொளுத்திட்டான். இதுதான் டிவைன் ஃபேட்டுக்கு எதிரா அவன் செய்யற புரட்சின்னு அறிவிச்சிட்டான். அவன் பண்ண காரியத்தால அந்த கம்யூனிட்டி 2ஆ உடைஞ்சிடுச்சு. விடுதலையான அடிமைகளும் ஊர் மக்களும் எதிரெதிரா சண்டை போட்டுக்கிட்டாங்க. தீயில வில்லேஜ் சீஃப் செத்து போயிட்டாரு. இருந்தாலும் ரீஸ் தான் அவனை கொன்னேன்னு சொன்னான். ஆத்தி, என்னடா நடக்குதுங்க? அழிவின் நோக்கமே ரோமுலஸ் இருந்த தொல்லைங்களை ஒழிக்கிறது தான். அடங்கின அந்த தீ ஜூவாலைகளுக்கு அப்புறமா ரெமிஸ் குற்ற உணர்ச்சி வந்துச்சு பாருங்க. சடார்னு சாதியை காப்பாத்த காட்டுக்குள்ள ஓடுறாரு. ஆனா ரொம்ப லேட். காட்டு மிருகங்களால கடிச்சு குதறப்பட்ட சாதி சாகிற நிலைக்கு வந்துட்டா. சாகிறதுக்கு முன்னாடி சாதி ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறா. ரெமிஸ் ரோமுலஸ் கொல்ல மறுத்தா கண்டிப்பா அவங்க அண்ணனால சாவான்னு சொல்லிட்டா பாருங்க. அந்த வார்த்தைங்க அவரை வாட்டுதுங்க. அந்த ப்ராபசி பலிச்சிடுமோன்னு பயந்து ரேஸ் தன்னோட ஃபாலோவர்ஸ்களோட டைபர் ரீஜியனுக்கு ஓடியே போறாரு, ரோமுலஸ் தனியா விட்டுட்டு. திரும்பி அந்த வில்லேஜ்ல ரோமுலஸ் அம்மனவங்க எல்லாம் சேர்ந்து ரோமுலஸ் புது ட்ரைபல் சீஃபா தேர்ந்தெடுத்துட்டாங்க. ரீஸ் அழிச்ச அந்த புனிதமான ஃப்ளேமை திரும்பவும் பத்த வச்சு ஒரு பொண்ணை அப்பாயிண்ட் பண்ணி அதோட ஆன்மீக முக்கியத்துவத்தை திரும்பவும் கொண்டு வந்தாரு.
இந்த ஆக்ட் தான் வெஸ்டல் பிரீஸ்டஸின் பிறப்பு. அந்த ஃப்ளேமை எப்பவும் எரியிற மாதிரி பாத்துக்கிறது தான் அவங்க வேலை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆல்பா லோங்காஸ் கேவல்ரி ரொம்ப க்ளோஸா வந்துட்டாங்கன்னு ரேமிலஸ் தெரிஞ்சுக்கிட்டாரு. எதுக்குன்னா அந்த அரினால நடந்த அந்த ரிபலியனுக்காக தேடிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம வில்லேஜ்ல இருந்தவங்களை எல்லாம் ரெடி பண்ணி. சரி, இதோ உங்களுக்கான உரையாடல் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட உணர்ச்சிகளுடன். ரீஹீஸ் மற்றும் அவனோட குரூப்பை காப்பாத்துங்க, ஏன்னா பயங்கரமான ஆபத்து வந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்துல ரெமிஸ் தன்னோட ஆளுங்களோட டைபர் ரிவர் கரையை அடைஞ்சிட்டான். ஆத்த கடக்க போறான் பாருங்க. அடப்பாவீங்களா? திடீர்னு அல்போலோங்கா படைங்க அட்டாக் பண்ணுதுங்க. ஐயோ, ஆள் கம்மியா இருக்கிறதாலையும் வழி இல்லாம மாட்டிக்கிட்டதாலையும் ரீஸ் ஆளுங்க டப்புன்னு விழுவுறாங்க. எல்லாமே முடிஞ்சுதுன்னு நினைச்ச நேரத்துல ரோமுலஸ் வந்துட்டான். மக்கா சரியான நேரத்துக்கு வந்து மாஸ் காட்டிட்டான். சும்மா கிழின்னு கிழிக்கிறானுங்க. ஆத்தோரத்துல பயங்கர சண்டை வெடிக்குது. ரெமிஸ் சாமர்த்தியமா டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி சளைக்காம அடிச்சு அல்போலோங்கா சோல்ஜர்ஸை ஜெயிச்சிட்டாங்க. ஆனா என்னன்னா சந்தோஷமா சேர வேண்டிய நேரத்துல சண்டை வந்துடுச்சு. ரெமிஸ் ரோமுலஸ பழைய காட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவனோட ரூல்ஸ்க்கு கீழே வரணும்னு சொல்றான். ரோமுலஸ் முடியாதுன்னுட்டான். ஏன்னா அவங்க ஆன்செஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்த ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸ் விட மாட்டானாம். டென்ஷன் அதிகமாகி ரோமுலஸ் ஆளுங்க ரெமிஸ் ஆளு ஒருத்தன் கூப் பண்ண வந்ததை தடுத்துட்டாங்க. சடனியோட சாட்டினிஸ் ப்ராஃபசி 2 பேரோட மைண்ட்லயும் ஓடுது. வேற வழியே இல்லாம ரீஸ் சேலஞ்ச் பண்ணிட்டான் பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சது கதை. ரோமுலஸ் ஒரு கடைசி டூயலுக்கு வந்துட்டாரு. 2 பிரதர்ஸ் ஒரு காலத்துல ஒன்னா இருந்தவங்க இப்ப ஸ்வாட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேருக்கு நேர் நிக்கிறாங்க. யாரு வாழறது, யாரு ரூல் பண்றதுன்னு தீர்மானிக்க போறாங்க. ஃபைனல் பேட்டில் வெடிச்சு சிதறிருச்சு. ரெமிஸ் ஒரு ரிலன்ட்லெஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரோமுலஸை புஷ் பண்ணி பிரிங்க் வரைக்கும் கொண்டு போயிட்டான். தரையில நாக் அவுட் ஆகி தோக்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். ஆனா ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல ரெஹிஸ்கா டிராப் பண்ணப்போ ரோமுலஸ் திரும்பி அட்டாக் பண்ணா பாருங்க. அவனோட ஸ்வாட் ரெஹிஸ் பாடியை பியர்ஸ் பண்ணிருச்சு. அவனோட பிரதர் முட்டி போட வச்சிடுச்சு. சாகர நேரத்துல ரெமிஸ் கருணை எதுவும் கேட்கல. அதுக்கு பதிலா அந்த ஜாப்பை ஃபினிஷ் பண்ணி ப்ராபசி ஃபுல்ஃபில் பண்ண சொன்னான். அவனோட ஃபைனல் பிரெத்துல டைபர் ரிவருக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய சிட்டியை பில்ட் பண்ண சொன்னான். அவனோட சாக்ரிஃபைஸ்க்கு ட்ரிபியூட்டா. ஹார்ட் ப்ரோக்கனா இருந்தாலும் டெர்மினேஷனோட ரோமுலஸ் அந்த விஷயம் நிறைவேற்றினான். அவனோட குரூப்பை ரிவருக்கு அந்த பக்கம் லீட் பண்ணி செலக்ட் பண்ண லேண்டுக்கு கூட்டிட்டு போனான். அங்க ஒரு சோலமான பியூனரல் நடத்தினான். ரெமிஸ் பாடியை ஏன்சியன்ட் கஸ்டம் படி பர்ன் பண்ணான். ஒரு லாஸ் அண்ட் லெகசிக்கான சிம்பலா அந்த சிட்டிக்கு ரோமான்னு பேர் வச்சான். அவனோட பிரதர் பிளட் வழியா பாவ் பண்ணதுக்காக. எபிலாக்ல இயர் 753 BC